ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் விழா இன்று கொண்டாடுகிறோம். இவ்விழா 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒவ்வொரு இருதயத்திலும் ஆண்டவர் இயேசு பிறக்கும் இந்த அரிய நாளை குறிப்பிடுகிறது. இந்த வருஷம் இயேசுவின் பிறப்பின் 2000வது ஆண்டு. எனவே இது ஜூபிலி ஆண்டாக கொண்டாடப்படுகிறது. இதை இந்த ஜூபிலி 2000 என்ற அந்த பகுதியானது குறிப்பிடுகிறது. வானத்தில் அதோ ஒரு நட்சத்திரம் நமது ஆண்டவர் இயேசு பிறப்பின் அடையாளமாக தோன்றியது. அதை அந்த ஸ்டார், அந்த நட்சத்திரம் குறிப்பிடுகிறது. அந்த அடையாளத்தை கண்டு வானதூதர்களின் உதவியினாலே இதோ காணப்படுகிற இந்த இடையர்கள் இந்த இயேசுவை ஆராதிக்க வந்தார்கள். அவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்தது அந்த நட்சத்திரம். அவர்கள் இரவில் தான் பிரயாணம் செய்ததாக தெரிகிறது. ஏனென்றால் அங்கு பாலைவனமாக இருந்ததனால் அவர்கள் அந்த பாலைவனத்தை கடந்து வரும்போது அதிக உஷ்ணமும் எப்படி எல்லாம் இருந்ததனால அவர்கள் இரவு வேளையில் பிரயாணம் செய்ததாக தெரிகிறது. அவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்தது அந்த நட்சத்திரம். அவர்கள் நமது ஆண்டவர் இயேசுவின் இருப்பிடத்தை, அவர் பிறந்திருக்கக்கூடிய அந்த சிறிய மாட்டு கொட்டகையில் பிறந்திருக்கிறதை கண்டு மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். மூவுலகையும் உண்டு பண்ணி அதை காப்பாற்றி வரும் இறைவன் இந்த உலகத்தில் வரும்போது அவருக்கு கிடைத்தது இந்த மாட்டுக்கொட்டில் தானா என்றெல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். இருந்தாலும் நாங்களெல்லாம் அரசர்கள், அவரை பணிந்து ஆராதிக்கிறோம் என்று அவர் முன்னால் தண்டனிட்டு பொன், மீறை, தூபம் இந்த 3 பொருட்களையும் காணிக்கையாக வைத்தார்கள். அந்த பொன் என்று காணிக்கையின் அடையாளம் அவர் ஒரு அரசர் என்பதை குறிப்பிடுகிறது. அந்த மீறை அவர் ஒரு மனிதன், அதாவது மனிதன் சாகும்போது, செத்து அடக்கம் செய்யும் போது அந்த மீறை வாசனை பொருளை மேலெல்லாம் போட்டு அதை அடக்கம் செய்வது வழக்கம். அதை குறிப்பதற்காக அந்த மீறையும், தூபம் அவர் இறைவன் என்பதை காட்டுவதற்கு அந்த தூபமும் அங்கே காணிக்கையாக செலுத்தினார்கள். செலுத்தி அவரை தண்டனிட்டு தலையில் முகம்பட குனிந்து தண்டனிட்டு வணங்கி தங்களுடைய சொந்த நாடுகளுக்கு சென்றார்கள். அவரை பார்த்ததும் அவர்கள் மிகவும் ஆனந்தம் கொண்டு தங்களுடைய வாழ்க்கையின் லட்சியத்தை அடைந்து விட்டோம் என்று மிகவும் சந்தோஷமாக தங்களுடைய ஊர்களுக்கு திரும்பினார்கள். இதுதான் இந்த செய்தி, கிறிஸ்துமஸ் செய்தி. இந்த வானதூதர்களின் கூட்டம் அவர் பிறந்தவுடனே வான என்று ஆரவாரம் செய்து அவர்களுடைய கூட்டம் நூற்றுக்கணக்கானவர்கள் ஆராதித்து அழகிய கீதங்களை பாடி அவரை மகிழ்வித்தன. மகிமை இந்த குடிலில் சித்தரிக்கப்பட்டுள்ளது. சொன்னீங்க. Congrats. You have taken so much effort to prepare this grip. இயேசு பிறப்பு செய்தி வழங்கப்பட்டது ஏழை இடையர்களுக்கு. இயேசு பிறந்தது ஒரு தீவன தொட்டியமா. ஏழ்மையை அவர் மிகவும்
இந்த உலகத்தில் தோன்றின போதிலும் அவர் இறைவன் என்பது எங்களுடைய கொள்கை, எங்களுடைய நோக்கமும் நாங்கள் தெரிந்து கொண்ட செய்தி. எனவே உலகம் முழுவதையும் உண்டாக்கி அதில் மானிடரையும் படைத்து அவர்களுக்கு மீட்பளிக்க வந்த அந்த இறைவனுக்கு இதைவிட கூடுதலாக இன்னும் அதிகமாக அவரை பாராட்டுவதும் சங்கீதம் பாடுவதும் அவரை மேன்மைப்படுத்துவதும் நமக்கு மிக மிக அவசியம் என்பதை நாங்கள் உணர்கிறோம். அதை நாங்கள் உணர்றோம். நன்றி. ஆட்டு அந்த ஆணிரை மந்தையில ஆடுதான் இருக்கணும் சுற்றி சுற்றி. இயேசுநாதர் பிறந்ததுனால ஆடுகள் வெளியில வந்துட்டதா எப்படி? இல்ல, அதாவது அது மாட்டு தொழு, மாடு இருக்குது. அதுல ஆடுகள் இடங்கள் மேய்ச்சி கொண்டு இருந்தார்கள். அவர்கள் கூட்டி மலையோரங்கள்ல தான் ஆடுகள் இருந்தது. அதுக்கு உள்ளாடி எதுவுமே இல்லை. இல்ல, மாட்டு தொழுவுல இருந்து எடுத்து வெளியே கட்டி இருக்கலாம் அந்த டைம்ல. சரி, நன்றி, வாழ்த்துக்கள்.